கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே போன மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபைட் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 3 பேரில் யாராவது ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தா கூட நேற்று மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். ஸோ சரியான ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய மொட்டை மாம்ஸ் 2 பேருமே, அதாவது நம்மளுடைய மொயின் அலி, அது மட்டும் இல்லாமல் டேரியல் மிச்சல் செம்மையான ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 30 ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க. ஓகே, சிஎஸ்கே உடைய இந்த தோல்விக்கு அப்புறம் ஏகப்பட்ட டீம்ஸ் உடைய ஹோப் அப்படிங்கிறது இன்னும் நம்பிக்கையாக இருக்குன்னு சொன்னோம். அதில் ஆர்சிபி, டிசி மிகையாகாது. ஸோ குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஆர்சிபிக்கு சாதகம் எப்படி இருக்கு, இப்போ மேட்சுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு, சிஎஸ்கேனால குவாலிஃபை ஆக முடியுமா, யார் யார் தோக்கணும், யார் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்றைய மேட்ச் சிஎஸ்கே லாஸ் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட் டேபிள் எங்கே இருக்காங்க அப்படின்னா, பாயிண்ட் டேபிள் அதே 4th பொசிஷனில் இருந்தாலும் அவங்களுடைய நெட் ரன் ரேட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட +700 இருந்து அவங்களுடைய நெட் ரன் ரேட் இப்போ +400 பக்கம் வந்துருச்சு. ஸோ ஆர்சிபி +200 இருக்காங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆர்சிபி பேக் டு பேக் 2 கேம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போயிடுவாங்க. ஸோ மறக்க வேணாம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். மே 18ஆம் தேதி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை எக்ஸாக்டாக மே 18ஆம் தேதி ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே நடக்க போது. கிட்டத்தட்ட இது ஒரு செமிஃபைனல் மாதிரி தான். இதுல ஜெயிக்கிற டீம் ஆல்மோஸ்ட் உள்ள போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. சிஎஸ்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மேட்சை ஜெயிச்சா 14-8 அப்படிங்கிற மாதிரி 4th பொசிஷன்லயே உட்கார முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அடுத்த மேட்ச் ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டா தோத்துட்டா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா விளையாடக்கூடிய அந்த கேம் மஸ்ட் வின் கேமா ஆயிடும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. இதுக்கு நடுவில் சிஎஸ்கே மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆர்சிபிக்கு மிகப்பெரிய தலைவலி இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அப்படின்னா கூட இந்த கேம் அவங்களுக்கு மஸ்ட் வின் கேமுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த கேம் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோப்பை அங்கேயே குழி தோண்டி புதைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சிஎஸ்கே கூட ஜெயிச்சாலும் அவங்களால உள்ள போக முடியாது. ஏன்னா 14க்கு 6 தான் இருப்பாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டான அந்த கேம் ஒரு மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் வின் கேம். 2 டீமுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட்ஸ்ல இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு வாரம். இதுக்கு நடுவில் டெல்லி கேபிட்டல்ஸ், எல்எஸ்ஜின்னு சொல்லிட்டு 2 டீம் இருக்காங்களா, அவங்களும் கிட்டத்தட்ட 12க்கு 6 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் 2 மேட்ச் இருக்கு. இருக்கக்கூடிய 2ல 2மே ஜெயிச்சா அவங்களும் 8 பாயிண்ட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் தோக்கணும். சிஎஸ்கேவோ ஆர்சிபியோ அப்கமிங் மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஹை பாசிபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ நேற்றைய மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் சில டீமுடைய ஹோப் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா நேற்று மேட்ச் சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் எல்லா டீமுக்கும் ஹோப் அப்படிங்கிறது வந்துட்டு அலைவா இருக்குங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கேகேஆர் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கீழே இருக்கிற டீமுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பிரகாசமா இருக்கு. ஸோ இப்போ ஆர்சிபி பண்ண வேண்டியது அதே தான் நானும் சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸை சாதாரணமா நினைக்காம அவங்க கூட ஓரளவுக்கு செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் எப்படியோ நல்லா தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியா வின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே கூட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பார்த்துக்கலாம். ஏன்னா சிஎஸ்கேவும் இப்போ பவுலிங்கே இல்லாம தான் இருக்காங்க. ஸோ எல்லா பவுலருமே, முஸ்டபிசூர் கிளம்பிட்டாரு, பத்திரானா வந்துட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க, யாருமே இல்லாம தான் பாவம் தனியா நின்று இருக்காங்க. ஸோ ஆர்சிபி சிஎஸ்கே கிட்டத்தட்ட சிமிலர் டீம் மாதிரி தான் இப்போ இருக்கு. 2 டீமுக்கும் பேட்டிங் பக்காவா இருக்கு. ஆனா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மோசமான ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும். ஸோ ஆண்டேல யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பா மே 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு போட்டி ஒரு மினி செமிஃபைனல் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம், கீப் இட் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி தான். சிஎஸ்கேவை சொல்லவே வேண்டாம், அவங்க எப்பவுமே கீப் இட் சிம்பிள் தான். சிம்பிளா என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ வருஷம் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸா இருந்துகிட்டு இருக்கு. அடுத்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ அதனால ராஜஸ்தான் கூட சேப்பாக்ல நடக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கிளசன் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா, ஆர்ஆரை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா ஆர்சிபி எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய சிஎஸ்கேக்கு பிரகாசமா இருக்கு. இப்போ சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ மொத்த டீம்ஸும் வந்துட்டு சண்டைக்கு வர போறாங்க. ஸோ ஃபைனலா நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போதைக்கு 2 டீம் கன்ஃபார்முங்க. ஆர்ஆரோ அது மட்டும் இல்லாமல் கேகேஆரும் போயிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்லாட்ல இப்போ ஹைதராபாத் மட்டும் தான் 12க்கு 7 வின்னு இருக்காங்க. அவங்க ஒரு மேட்ச் லூஸ் பண்ணா மட்டும்தான் இவங்க டீமுக்கு கீழே இருக்க டீமுக்கு எதிராக வந்துட்டு இறங்கி வர முடியும். ஸோ மற்றபடி ஹைதராபாத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் ஹோப் அப்படிங்கிறது ஜாஸ்தியாவே இருக்கு. அந்த 4வது இடத்துக்கு எல்எஸ்ஜி, டிசி, ஜிடி, ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஃபைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. இப்போ அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 8 டீமுக்கு நடுவில் போட்டி நடக்க போது. யார் அந்த 4 பேர் பிளே ஆஃப் போறக்கூடிய டீம்ஸ் எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துட்டு இருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி எடுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.